தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த். இக்கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆணிவேர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தங்கங்களே, எதிர்கால சிங்கங்களே, ஐம்பூதங்களே, நான்மறை வேதங்களே, என் சொந்த பந்தங்களே, கட்டிக்கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை நீத்த தியாகிகளை பற்றி தான் இங்கு பேச வந்துள்ளேன். வாணிபம் என்ற பெயரால் நம் இந்திய திருநாட்டிற்குள் நுழைந்து நமது இயற்கை செல்வங்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் நோக்கத்துடன் தங்களது படைபலத்தை கொண்டு நம்மை அடிமையாக்கி இந்திய மக்களையும் அதன் தலைவர்களையும் கொன்று குவித்த ஆங்கிலேயர்களின் செயல்களை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை எதிர்த்து போராடியதே இந்திய சுதந்திர போராட்டம். திருநெல்வேலி காட்டாக்குளம் சீமையின் ராஜா மாவீரன் அழகுமுத்துக்கோன் வரிகுடுக்க மறுத்த காரணத்தினால் ஆங்கிலேயர்களின் பீரங்கி வாயில் வைத்து சுடப்பட்டதும், புரட்சி வீரன் பூலித்தேவன் வரிகுடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையால் அல்லப்பட்டதும், வரிகுடுக்க மறுத்த பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டதும், சிவகங்கை சீமை மருது பாண்டிய சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது இருவரையும் 1801 செப்டம்பர் 30 தூக்கிலிடப்பட்டதும் இந்திய சரித்திரத்தின் கருப்பு நாட்கள் அல்லவா? கோவை சிறையில் வாடி அங்கு மாடுகளுக்கு பதிலாக செக்கெடுத்த வாவு சிதம்பரம் பிள்ளை, தனது எழுத்துக்களாலும் கவிதைகளாலும் தீவிரமான நாட்டுப்பற்றை உருவாக்கிய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், தொழுநோயை சிறை கொடுத்த பரிசாக எண்ணி வெளியே வந்த சுப்பிரமணிய சிவா, மடிந்து வரும் நிலைவரினும் தடியடிகளை தாங்கி கையேந்தி எனது கொடியை கீழே விழாமல் காத்து நிற்பேன் என திருப்பூர் குமரன், கொடூரன் கலெக்டர் ஆசிரியை சுட்டுவிட்டு தன்னையும் சுட்டுக்கொண்ட வாலிபன் வாஞ்சிநாதன், இன்னும் ஆங்கிலேயர்களின் தோட்டாக்களினால் ரத்தம் சிந்திய லட்சக்கணக்கான தியாக பெருமக்கள், இந்தியாவின் சுதந்திரத்திற்கு தாங்கள் செய்த தியாகங்களை எப்படி மறக்க முடியும்? ஆணுக்கு பெண் நிகரில்லை என்பது போல் 1780 தன் படையை வைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி ஆங்கிலேயரை வென்ற ஒரே பெண்மணி வேலு நாச்சியார். தனது சொத்தை விற்று சுதந்திர போராட்டத்திற்காக செலவிட்டு தென்னாட்டின் ராணி என காந்தியால் அழைக்கப்பட்ட கடவுளூர் அஞ்சலை அம்மாள், சிறை சென்றாலும் சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி அமைத்து அங்குள்ள பெண்களுக்கு கல்வி வழங்கிய அம்புஜத்தம்மாள், இவர்கள் மட்டுமல்லாது மதுரை சொன்னாத்தாம்பாள், மதுரை KP ஜானகி அம்மாள், மதுரை பத்மாசனி அம்மாள், லட்சுமி கவுல், லீலாவதி போன்றோரின் பங்குகளும் போற்றுதலுக்குரியது. அதுபோக துடிப்பு கொண்ட யுவபாரதத்தின் வீர சின்னங்களான மகேந்திர சௌத்ரியும் யமு கலானியும் அவர்களது ரத்தத்தால் நாம் பெற்ற சுதந்திரம் இது. மற்றும் கஸ்தூரிபாய், அண்ணல் காந்தியடிகள், கர்ம வீரர் காமராஜர், அந்நிய துணியிருப்பு போராட்டத்தில் வாகனத்தின் முன்படுத்து உயிர்விட்ட பாய் பாலமுகுந்தன் போன்றோரின் பங்குகளும் போற்றுதலுக்குரியது. இந்திய சுதந்திர வரலாறு இந்திய மக்களின் ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு மகாகாவியம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சுதந்திரம் ஒன்றே நம் வாழ்வின் லட்சியம் என்ற தத்துவத்தை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு துணிவுடனும் துடிப்புடனும் மரணத்தை கண்டு மஞ்சாமல் எதிர்த்து போராடி தங்கள் உயிர்களை நீத்த தியாகிகளை நாம் வணங்குவது நாம் அனைவரின் கடமையாகும். நடத்திய போராட்டங்கள் பசிக்கவே இல்லை, வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை.